வணக்கம். 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது? உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிக முக்கியமான மாற்றங்கள், ரகசியங்கள் மற்றும் பரிகாரங்களை உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மிகவும் அன்பானவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள் மற்றும் சிறந்த கற்பனை திறன் உடையவர்கள். மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்துகொண்டு அவர்களுக்கு உதவும் உன்னதமான குணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் உள்ளுணர்வு எப்போதும் சிறப்பாக செயல்படும். 2026ஆம் ஆண்டின் முற்பாதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறந்த யோகமாகும். இது பஞ்சம குரு என அழைக்கப்படுகிறது. இதனால் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும். சுபகாரியங்கள் கைகூடும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயரும். இந்த ஆண்டில் சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்கள் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கும். சில வேளைகளில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது அவசியம். மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்க வேண்டும். சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக இயங்குவது நல்லது. ஜென்ம சனியின் தாக்கத்தால் உடல் சோர்வு, லேசான மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது, யோகா, தியானம் பயிற்சிகளை செய்வது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் குருவின் சுப பார்வையால் அவை விரைவில் குணமாகும். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். ஆண்டின் முதல் பாதியில் பணவரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் செய்யும் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். எனினும் ஆண்டின் பிற்பகுதியில் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். 5ஆம் இடத்தில் உள்ள குருவின் அருளால் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். ஈகோவை தவிர்த்துவிட்டு விட்டுக்கொடுத்து செல்வது உறவை மேலும் பலப்படுத்தும். பணியிடத்தில் கவனமாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நிரந்தரமாக இருக்கும். வியாபாரம் செய்யும் நபர்களுக்கு இது ஒரு நிலையான வளர்ச்சி தரும் ஆண்டாக அமையும். புதிய தொழில் தொடங்கும் முன் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை பெறுவது சிறந்தது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. காக்கைக்கு உணவு வைப்பதும் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ஜென்மசனியின் தாக்கத்தை குறைத்து நல்ல பலன்களை அள்ளித்தரும். உங்களுக்கு பொறுமையையும் வெற்றியையும் கற்றுத்தரும் ஒரு பொன்னான ஆண்டாகும். நேர்மறையான எண்ணங்களோடு எதிர்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் வசமாகும். எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.